வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிரபல அஜித் பட நடிகையுடைய தற்போதைய புகைப்படம் சோசியல் மீடியாவில் வெளியாயிருக்கிறது. அதாவது ஒல்லிக்குச்சி உடம்புக்காரி ரெட் பட நடிகை இப்போது எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுடைய புகைப்படம் சோசியல் மீடியாவில் வெளியாயிருக்கிறது. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்கள் உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் பஞ்சாபி ஆகிய மொழி படங்கள்ல நடித்தவங்க தான் நடிகை பிரியா கில். இவங்க அஜித் நடித்த ரெட் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. ஒரே படத்திலேயே அனைவருக்கும் பிடித்தமான நடிகையாக மாறிய இவங்க தற்போது எப்படி இருக்காங்க என்று வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். மாடல் அழகியான பிரியா கில் 1996ஆம் ஆண்டு வெளியான தேரி மேரா ஷாப்னா என்ற படத்தின் மூலம் பாலிவுட்ல அறிமுகமானாங்க. அமிதாப் பச்சன் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் தயாரிப்பில் சந்திரசூ சிங், அர்ஷத் வர்சி உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க. ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியை திரைப்படமாக அமைந்தது. அந்த படத்திற்கு பிறகு சிறப்பாக நடித்திருந்த சுனில் ஷெட்டியின் படை திவாலா படத்தில் நடித்திருந்தாங்க. அந்த திரைப்படம் வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை தொடர்ந்து தமிழ் அறிமுகமான பிரியா கில் ரெட் படத்தில் அஜித்குமாருக்கு ஜோடியாக நடிச்சாங்க. 2002ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் மணிவண்ணன், ராஜேஷ், ஷலீம் கவுஸ், நிழல்கள் ரவி ஆகியோர் நடித்திருந்தாங்க. இந்த படத்திற்காக தேவா இசையமைத்த நிலையில 6 பாடல்கள் கொண்ட இந்த திரைப்படத்தில் ஒல்லிக்குச்சி உடம்புக்காரி பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ரசிகர்களுக்கு பிடித்தமான மாடல் அழகியானாங்க, நடிகையாக மாறினாங்க. இந்த திரைப்படம் அஜித் திரைப்பயணத்தில் மிக மோசமான தோல்வி படமாக அமைந்தது. இதனால் தமிழ் திரையுலகில் மார்க்கெட் இழந்த பிரியா கில் எந்த வாய்ப்பும் பெறாதமல் தமிழ் சினிமாவை விட்டு விலகியிருந்தாங்க. அதன் பின்பு ஹிந்தி, பஞ்சாபி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராங்க. 2006ஆம் ஆண்டு வெளியான பைரவி திரைப்படம் தான் பிரியா கில் நடித்த கடைசி திரைப்படம். அத்துடன் சினிமாவிலிருந்து விலகியிருந்த இவங்க 2015ஆம் ஆண்டு திருமணம் செய்து டென்மார்க்கில் குடியேறி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வராங்க. தற்போது இவங்க ஒரு மாடலிங் நிறுவனம் ஒன்றை நடத்தி வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சமீபத்துல இவங்க போட்டோ வெளியிடுவதற்கு காரணம் குறித்து அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த பதிவுல. அதாவது என்ன, நிறைய பேர் சோசியல் மீடியாவில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வதந்திகளை கிளப்பினாங்க. அது பார்க்கும்போது எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் ரொம்பவே சோகமா இருந்துச்சு. இதனால என்னுடைய குடும்பத்துல நான் பூரண நலத்துடன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு புற்றுநோய் ஏற்பட்டு இறந்து போயிட்டேன்னு போட்டாங்க. எனக்கு எந்த ஒரு நோய் நொடியுமே இல்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சோசியல் மீடியாவில் குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு அந்த வதந்திக்கு பார்த்தீங்கன்னா தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.